ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஜே லைஃப் ஹசில். டே 5 7 days 7 ஸ்டாக்ஸ். அதாவது பெடல் பண்ணால் ஸ்டாக்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். 4 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜினா நம்ம சைக்கிளிங் பண்ணுறத டெலிவரியாக யூட்டிலைஸ் பண்ணி அது மூலிமா வர ஏர்னிங்ஸை வச்சு ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம். இதுதான் நம்மளோட சாப்டர். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே புலம்பியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. செகண்டரி சேலரி எப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறத நினச்சி புலம்பாத ஆட்கள் இல்லை. டீ கடை போடலாமாடா, இல்லை பிரியாணி கடை போடலாமாடா, இல்லை கேப் வாங்கி ரெண்டலுக்கு விடுவோமா, இல்லை பிஜி அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமா, இது மாதிரி பல ஐடியாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்பியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இது சாத்தியம் கிடையாது. லோவர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் தான். நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிருக்கேன். இதே மாதிரி பல பேர் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, லோவர் மிடில் கிளாஸ். இவங்களெல்லாம் சர்வைவல் பண்ண முடியுமே தவிர ஒரு பெரிய லெவலில் போக முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். எல்லோரும் போயிட முடியாது. ஏன்னா இவங்கள்ட்டெல்லாம் செகண்டரி சேலரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது. பட் ஐடியாஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி இருக்காது. இவங்க எல்லாருக்குமே இது இல்லை என்னோடய ஐடியானே நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி டெலிவரி சைக்கிளிங் பண்ணுறேன். அந்த சைக்கிளிங் மூலயமா எனக்கு என்ன ஆகுதுன்னா, நார்மலாக நான் ஜிம் இல்லாட்டினா வாக்கிங் போகிறத அந்த சைக்கிளிங்காக இப்போ மாற்றிக்கிட்டு சைக்கிளிங் போகிறேன். இதனால் எனக்கு என்னென்னா கார்டியோ ஒர்க் அவுட் ஆகுது. டெய்லி மார்னிங் நான் இது மாதிரி பண்ணுறதுனால எனக்கு டயர்டானாலும் அட்லீஸ்ட் அந்த டே ஒரு ஃப்ரெஷ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இது மூலிமா நான் டெலிவரி பண்ணுறத ஒரு அமௌண்ட் கிடைக்குது, ஒரு 100 ரூபா கிடைக்குது, 70 ரூபா கிடைக்குது, ஒரு 2-3 டெலிவரி பண்ணுறதுனால எனக்கு கிடைக்குது. அன்றைக்கி அதை அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்டாக்கில். இது மூலிமா நான் 300 நாளைக்கு ஒரு 365 நாள் ஒரு வருஷத்துக்கு 300 ஸ்டாக்ஸ் வாங்கினாலே போதும். 65 நாள் கட்ட வச்சிட்டேன். நம்ம காலேஜில் கட்டடிக்கிறது இல்லையா, இல்லை ஆஃபீஸே சீக் லீவ் போடுறது இல்லையா, அது மாதிரி விட்டுருங்க. அது மாதிரி 300 நாள் நம்ம 300 ஸ்டாக்ஸ் வாங்கினாலே போதும். நம்ம செகண்டரி சேலரிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 6 lakhs 7 lakhs ஆல்ரெடி நம்ம கமிட்மெண்ட் பின்னாடி ஓடிட்டுருக்கோம். நம்ம மெயின் சேலரிக்கு திருப்பி அகைன் நம்ம ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி சாதாரண விஷயம் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணணும். நம்மள்ட்ட இருக்கா? இல்லை. அகைன் நம்ம லோன் எடுப்போம், இஎம்ஐ பின்னாடி போவோம். இதே தான் நடக்கும். ஏன் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்க முடியும்? கண்டிப்பாக என்னால் 1 hourல டெலிவரி பண்ணி ஒரு ஸ்டாக்ஸ் வாங்க முடியுது. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம இன்னும் ப்ரில்லியண்ட்டாக யோசித்தா ஒரு மணி நேரத்தில் ஒரு 2 hours 500 rupees கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். நம்ம ஒரு சேவிங்ஸ் இன்ன வரையும் நம்ம கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 21 years ஆகினதுக்கப்புறமே நம்ம ஒர்க் லைஃப்குள்ளே வர்றப்போ இப்போ வரையும் நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸுங்கிறதே இருக்காது. மனசு தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு. கண்டிப்பாக யார்ட்டையுமே இருக்காது. அதனால தான் சொல்ல வரேன், இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. டெலிவரி தான் நீங்கள் எடுத்து பண்ணணும், அதை வச்சு தான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் சென்னையை பொறுத்தவரையும் இருக்குது. எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லோன் எடுத்து அதை பிடிச்சி கொண்டு போய் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சிம்பிளாக பண்ணாலும் 300 நாட்களில் 300 ஸ்டாக்ஸ் வாங்கினோமா, நிம்மதியாக இருந்தோமா, எந்த ஒரு டிபெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. மெயின் சேலரி அப்படியே நம்ம கமிட்மெண்ட் போய்ட்டுருக்கு. நம்ம ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக பண்ணது எல்லாமே நமக்கு செகண்டரி சேலரியாக நமக்கு சேவிங்ஸில் இருக்கும். இது ஒரு நல்ல ஐடியா. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். இதை தான் 4 days நான் ஷார்ட் வீடியோஸாக போட்டுட்ருந்தேன். இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இன்றைக்கி நினச்சேன். அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டேன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சைக்கிளிங் பண்ணோம், கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி முடிஞ்சுது. அதில் இதை டெலிவரியை யூட்டிலைஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு ஸ்டாக், அதாவது வர்ற அந்த டெலிவரிக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸை அப்படியே தூக்கி ஸ்டாக்ஸில் போடுறோம். இந்த மணி எனக்கு லாஸ் ஆனாலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் கார்டியோ எனக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் ஆகுதுடா, அது போதுடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இருப்பேன். நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கிற மணியை தூக்கியாந்து ஸ்டாக்ஸில் போட்டு நம்ம லாஸ் ஆனோம்னா தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு டாக்டிக்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். செகண்டரி சேலரியாக ஒரு இது மாதிரி சின்ன ஒர்க் எடுத்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து அதில் வர்றத ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹாப்பியாக தான் கொடுக்கும். ஒரு டே எனக்கு அதை ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கினா அந்த டே எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி 365 நாளும் நான் ஒரு ஸ்டாக்ஸுக்கு டெய்லி மார்னிங் வாங்கிட்டு இருந்தேன்னா அந்த டே எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். மிடில் கிளாஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இட்ஸ் ஃபார் யூ மேன். டேக் திஸ் ஐடியா அண்ட் யூட்டிலைஸ் இட்.